வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நார்மல் சப் குரூப் அண்ட் கோசன் குரூப்ஸ் பார்க்கலாம். நார்மல் சப் குரூப் அண்ட் கோசன் குரூப். நார்மல் சப் குரூப் and கோசன் குரூப். நார்மல் சப் குரூப்ல வந்து நிறைய டிஆர்பில क्वेश्चंस நிறைய தடவை கேட்டிருக்காங்க. நார்மல் சப் குரூப் ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் குரூப்ல. நார்மல் சப் குரூப்ல பாத்தீங்கன்னா பழைய டிஆர்பி क्वेश्चंस பாத்தீங்கன்னா கண்டிப்பா நிறைய क्वेश्चन அதுல இருந்து அரைசா இருக்கும் நார்மல் சப் குரூப்ல இருந்து. அப்போ ஒரு சப் குரூப்பை எப்ப நார்மல் சப் குரூப்னு சொல்லலாம்? மேலே பார்த்துருக்கோம். கோசெட்ஸ் பார்க்குறப்ப என்னன்னு பார்த்தோம், அதாவது எப்போ வந்து ரைட் கோசெட்டும் லெஃப்ட் கோசெட்டும் ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தோம். இஃப் H is a subgroup of abelian group. H வந்து subgroup of abelian groupக்கு subgroup-ஆ இருக்கிறப்ப this implies AH equal to HA. எப்போ வந்து ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தோம், அதாவது எப்போ வந்து நமக்கு ரைட் கோசெட்டும் லெஃப்ட் கோசெட்டும் ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தோம். அந்த சப்குரூப்போட வந்து அந்த எபிலியன் குரூப்போட சப்குரூப்பாக இருக்கிறப்ப H is a subgroup of abelian groupனா லெஃப்ட் கோசெட்டும் ரைட் கோசெட்டும் ஈக்குவல்னு பார்த்தோம். சரிங்க. இது இல்லாமல் இப்போ இந்த நார்மல் சப்குரூப் கான்செப்ட் என்ன சொல்ல வராங்கன்னா, எந்த சப்குரூப்புக்கெல்லாம் எந்த குரூப்புக்கான எபிலியன் குரூப்புக்கு வந்து ரைட் கோசெட்டும் லெஃப்ட் கோசெட் ஈக்குவல், அதை விட்டுடலாம். நான் எபிலியன் குரூப் எடுத்துக்கலாம். நான் எபிலியன் குரூப்பில் ஏதாவது ஒரு சப்குரூப்புக்கு ரைட் கோசெட்டும் லெஃப்ட் கோசெட்டும் ஈக்குவலாக வருது. அப்போ அந்த மாதிரி இருக்கிற சப்குரூப்பை தான் நார்மல் சப்குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நார்மல் சப்குரூப்னா இது வந்து அப்போ முக்கியமான கான்செப்ட். ஒரு நல்ல ஒரு கலாய்ஸுங்கிற ஒருத்தர் சொல்லுவாங்க, அவர் தான் வந்து இதில் நல்லா சொல்லியிருக்கதா சொல்லி என்ன சொல்லுவாங்கன்னா, எப்போ எந்த குரூப்பை எந்த சப்குரூப்பை வந்து நார்மல் சப்குரூப்னு சொல்லுவாங்கன்னா, எந்த சப்குரூப்புக்கெல்லாம் ரைட் கோசெட்டும் லெஃப்ட் கோசெட்டும் ஈக்குவலாக இருக்கோ ஐடென்டிக்கலாக இருக்கோ அந்த சப்குரூப் எல்லாமே நார்மல் சப்குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து சப்குரூப் H of G is normal in G na then HA equal to AH. அப்போ நார்மலாக இருக்கணும். ஒரு சப்குரூப் வந்து நார்மல் சப்குரூப்னு சொல்லணும்னா ரைட் கோசெட்டும் லெஃப்ட் கோசெட்டும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஈக்குவலாக இருக்க குரூப்புக்கு அந்த சப்குரூப்புக்கு பேர் தான் நார்மல் சப்குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம ஐஎன் கிருஷ்ணன் சார் புக்கில் பார்த்தீங்கன்னா நார்மல் சப்குரூப் அப்படிங்கிற டாபிக் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மூலியம் சூப்பராக நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். G equal to S3 சிமெட்ரிக் குரூப் இன் 3 சிம்பிள்ஸ் எடுத்திருப்பார். X1 X2 X3 எடுத்துகிட்டு அவர் புக் பண்ணியிருப்பார். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் குரூப்புங்கிற ஸ்டார்டிங்கில் எக்ஸாம்பிள்ஸில் 2.1.3 நினைக்கிறேன். அதில் வந்து சிமெட்ரிக் குரூப்பை வந்து டீப்பாக அவர் சொல்லியிருப்பார். அதில் போய் அந்த எக்ஸாம்பிள் வந்து அந்த எக்ஸாம்பிள் தெரிஞ்சுன்னா இந்த நார்மல் சப் குரூப்புக்கு அவர் சொல்ல வர எக்ஸாம்பிள் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஐஎன் கிருஷ்ணன் சார் புக்கில் இருக்க எக்ஸாம்பிள் பார்த்துட்டே போவோம். இந்த நார்மல் சப் குரூப்புக்கு அவர் என்ன எக்ஸாம்பிள் சொல்ல வருவார்னா, ஜிங்கிறது S3ன்னு எடுத்துக்கலாம். அப்போ S3ங்கிறப்ப நமக்கு தெரியும். இப்போ S வந்து 1 2 3 the set on 3 symbolsனா S3 has 3 factorial elements தெரியும். S3 has 3 factorial 6 elements. அப்போ S3ல இருக்க எலமெண்ட்லாம் அப்போ பெர்முடேஷன் குரூப்ல இந்த செட்ல இருந்து இந்த செட்டுக்கே டிஃபைன் பண்ற 1 to 1 மேப்பிங் தான். அப்போ 1 2 3 ஒன்றுக்கு ஒன்னே தரலாம். இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வரலாம். இதுல இருந்து இதுக்கு 1 to 1 கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 2 3 1 2 மாத்துங்க, மாத்துனா 2 1 3 1 2 3 2 1 3 இந்த மாதிரி நம்ம பார்க்குறப்போ 6 எலிமெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணலாம். 1 2 3 2 3 1 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2ஐயும் 1ஐயும் இந்த 3ஐயும் மாற்றிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 1 2 3 3 2 1 1 2 3 1 3 2 1 2 3 3 1 2 இதான் வந்து இந்த செட்ல இருந்து இந்த செட்டுக்கே நம்ம பைஜெக்ஷன் கொடுத்தோம்னா இந்த 6 எலிமெண்ட் நமக்கு கிடைக்கும். இதைத்தான் வந்து அவர் கிறிஸ்டின் சார் எப்படி வச்சிருப்பாருன்னா,
இந்த ஒரே சேம் இமேஜ் வர்றது வந்து இ, இதான் வந்து ஐடென்டி எலமெண்ட் ஈன்னு வச்சிருப்பாரு. இந்த பெர்முடேஷனை பை, இந்த பெர்முடேஷனை வந்து பைன்னு வச்சிருப்பாங்க. இந்த பெர்முடேஷன் வந்து சை. இப்போ இந்த பையையும் சையையும் பெருக்குங்க. பெருக்கிறப்ப பை சையை பெருக்கிறப்ப என்ன செய்வோம்? பை இன்ட்டு சை வேணும்னா 1 2 3, பையோடது வந்து 2 1 3, சைனா 1 2 3 2 3 1. இந்த ரெண்டே பெருக்கிறப்ப நம்ம 1 2 3 எழுதிக்கிட்டு இந்த 1க்கு 2 வரும். அப்போ இங்கே 2 இருந்துச்சுன்னா இந்த 2ல போய் என்ன இருக்கோ அதை போடணும்னு அர்த்தம். 2க்கு 3, 2க்கு 1, அப்போ 1க்கு 2, 3க்கு 3, 3க்கு 1, அப்போ 1 2 3 3 2 1 இந்த இது கிடைக்குது. அப்போ இந்த பெர்முடேஷன் வந்து என்ன சொல்லுவாருன்னா பை டாட் சை. இப்போ இதவே இந்த பெர்முடேஷன் பாருங்க, இதை அப்படியே மாற்றி பெருக்குங்க. சையும் பையும் பெருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய பெர்முடேஷன் சை டாட் பை. இது என்ன? இந்த பெர்முடேஷன் பார்த்தீங்கன்னா சை டாட் சை ஸ்கொயர், சை ஸ்கொயர் இந்த மாதிரி பேர் வச்சிருப்பார். அவர் எப்படி வச்சிருப்பாருன்னா அப்போ S3 = E பை சை பை சை சை பை சை ஸ்கொயர். இந்த S3ல பார்த்தீங்கன்னா இந்த பைங்கிற பெர்முடேஷனுக்கு ஸ்கொயர் பண்ணா E கிடைக்கும். இந்த சைங்கிற பெர்முடேஷனுக்கு Q பார்த்தீங்கன்னா E கிடைக்கும். அப்போ அவர் அந்த எக்ஸாம்பிள்ல ஃபர்ஸ்ட் அந்த குரூப்ல அவர் சொல்லியிருப்பார் 2.1.3 நினைக்கிறேன். அந்த எக்ஸாம்பிள்ல இந்த 6 எலமெண்ட் வந்து S3யோட எலமெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த எலமெண்ட்டை தான் அவருக்கு இந்த மாதிரி பேர் வச்சிருப்பாங்க. இப்போ இதுல இருந்து அவர் நார்மல் சப் குரூப்புக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்ல வர்றாருன்னா இதுல இருந்து பாருங்க நார்மல் சப் குரூப் என்ன சொல்றோம்னா இப்ப S3 வந்து E பை சை சை பை பை சை சை ஸ்கொயர்ங்கிற பெர்முடேஷன். இதுல சப் குரூப் எடுத்துக்கிறார். எது எதுனா ஃபர்ஸ்ட் E பை, இது ஒரு சப் குரூப். செக் பண்ணி பார்க்கலாம், நம்ம சப் குரூப்பா இருக்கும். அடுத்து N = E, N = E சை சை ஸ்கொயர் அவர் எடுத்துருப்பார். இந்த ரெண்டு சப் குரூப் எடுத்துக்கிறார். இது வந்து குரூப் S3ங்கிறது குரூப், HNங்கிறது இந்த S3யோட சப் குரூப். இப்போ இதுக்கு ரைட் கோசெட்டும் லெஃப்ட் கோசெட்டும் கண்டுபிடிப்பார். ஃபர்ஸ்ட் H கண்டுபிடிச்சுவார். H = அப்போ நம்ம ரைட் கோசெட் லெஃப்ட் கோசெட் கண்டுபிடிக்கிறதுக்கு போது அப்போ நமக்கு டிஸ்டிங்க்ட் ரைட் கோசெட் எத்தனை கிடைக்கும், டிஸ்டிங்க்ட் லெஃப்ட் கோசெட் எத்தனை கிடைக்கும் நமக்கு கண்டுபிடிக்க தெரியும். எப்படி தெரியும்? R(G)/R(H). இதுதான் இண்டெக்ஷன் பார்த்துருக்கோம். அப்போ இதுக்கு பார்க்குறப்ப இங்கே 2 எலமெண்ட்ஸ் இருக்கு, இங்கே 6 எலமெண்ட்ஸ் இருக்கு. அப்போ இந்த இடத்துல டிஸ்டிங்க்ட் கோசெட் 3 கிடைக்கும். இங்கே 3 எலமெண்ட்ஸ் இருக்கு இதில். அப்போ இங்கே 6/3, இங்கே 2 டிஸ்டிங்க்ட் கோசெட்ஸ் கிடைக்கும். அப்போ பார்க்குறப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் H கண்டுபிடிச்சிருப்பார். H = E பை. இப்போ Hஓட போய் சையை பெருக்கும். HI = E பை H இன்ட்டு சை எடுக்கணும். H இன்ட்டு சை. அப்போ ஐடென்டி எலிமெண்டோட எந்த படம் எந்த எலமெண்ட்டை பெருக்கினாலும் அதே தான் இருப்பது. அப்போ சை வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் Hஓட எலமெண்ட் தான் எடுத்துருக்கணும். அப்போ பை சைன்னு வரும். பை சை. இது பார்த்தோன்னா நமக்கு ரைட் சைடு பிரிக்கிறாங்க. அப்போ இது ரைட் கோசெட் இதோட. இதே இப்போ லெஃப்ட் கோசெட் கண்டுபிடிங்க. இதே எலமெண்ட்டுக்கு சை H பார்த்தீங்கன்னா ஐடென்டியோட பிரிக்கிறப்ப அதே வரும். இங்கே ஃபர்ஸ்ட் சை இருக்கு, அடுத்து தான் Hஓட எலமெண்ட் வருது. அப்போ சை பை. இங்கே பார்த்துருக்கோம் பை செய்யும். பை செய்யினா இந்த எலமெண்ட் இது வந்து பை, இது சை, இது பை சைன்னு வச்சிருக்கோம். இது இந்த பெர்முடேஷன் பை சை, இந்த பெர்முடேஷன் சை பை, இது வேற வேற. அப்போ இந்த இடத்துல பாருங்க ரெண்டுமே ஈக்குவல் இல்லை. HI ≠ சை H. அப்போ இந்த இடத்துல ரைட் கோசெட்டும் லெஃப்ட் கோசெட்டும் இந்த ஃபர்ஸ்ட் சப் குரூப்புக்கு ஈக்குவலா இல்லை. அப்போ இது நார்மல் சப் குரூப்னு சொல்ல முடியாது. எதனால? எப்பயுமே நார்மல் சப் குரூப்னா ரைட் கோசெட்டும்
லெஃப்ட் கோசெட்டும் ஈக்குவலா இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ இதை எடுத்துக்கலாம், இந்த ரெண்டாவது n எடுத்துக்கலாம். n equal to e psi psi square e psi psi square எடுத்துப்பாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஸ்டிங்க்ட் கோசெட் இருக்கும். எப்பயுமே n-ங்கிறது ஒரு கோசெட்டா வரும். அடுத்து n பை பாருங்க, n பை பார்த்தீங்கன்னா பை இன்டு இ பை, அடுத்து psi பை, அடுத்து psi ஸ்கொயர் பை. இதே இப்படி மாற்றி பெருக்கி பார்க்கலாம். psi இன்டு n. இப்போ ரைட் கோசெட் பார்த்தோம், இப்போ லெஃப்ட் கோசெட் பார்க்கணும். அப்போ psi லெஃப்ட் கோசெட் பார்க்க என்ன வரும்? பை psi பை இன்ட்டு psi ஸ்கொயர். இப்போ இதுக்கு பாருங்க, இந்த பை செய்ய வேற எப்படி நம்ம மாற்றலாம்? இந்த பை செய்ய பாருங்க, பை இந்த பை செய் ஈக்குவல் டு psi ஸ்கொயர் பை. ரெண்டையும் பெருக்கி பாருங்க, இதையும் பாருங்க, ஈக்குவலாக இருக்கும். இந்த அப்படியே பெருக்கிறத பெருக்கி பார்த்தது ஈஸி தான். இது ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ இந்த எலமெண்ட்டுக்கு பதிலாக இது எழுதிடலாம். அடுத்து இந்த பை சை ஸ்கொயர் ஈக்குவல் டு பை இன்ட்டு சை. அப்போ பாருங்க, இங்கே இருக்கிற அந்த ரைட் கோசெட்டில் இருக்க எலமெண்ட் தான் லெஃப்ட் கோசெட்லேயும் இருக்கு. ரைட் கோசெட்டில் இருக்க எலமெண்ட் தான் லெஃப்ட் கோசெட்லேயும் இருக்கு. அப்போ இந்த இடத்துல ரைட் கோசெட்டும் லெஃப்ட் கோசெட்டும் ஈக்குவலாக இருக்கு. இந்த சப் குரூப்புக்கு ஈக்குவலாக வரல, இந்த எண்ணுங்கிற சப் குரூப்புக்கு ஈக்குவலாக வருது. அப்போ இந்த எண்ணை என்னன்னு சொல்றாருன்னா நார்மல் சப் குரூப்னு சொல்லலாம். எதனால சொல்லலாம்னா, இந்த இடத்துல அந்த ரைட் கோசெட்ல இருக்கிறதும் எலமெண்ட்ஸும் லெஃப்ட் கோசெட்ல இருக்கிற எலமெண்ட்ஸும் ஐடென்டிக்கலா இருக்கு, ரெண்டு சேமா இருக்கு. அதனால இந்த சப் குரூப் வந்து நார்மல் சப் குரூப். அப்ப நார்மல் சப் குரூப்போட டெஃபினிஷன் சொல்ல வரும்போது நார்மல் சப் குரூப்னா என்ன அப்படிங்கிற கான்செப்டை சொல்லியிருப்பாங்க. எபிலியன் குரூப்பை பொறுத்தளவுக்கு எப்போதுமே ரைட் கோசெட்டும் லெஃப்ட் கோசெட்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ S3ங்கிறது நான் எபிலியன் குரூப். S3 இஸ் ஏ நான் எபிலியன் குரூப். இந்த நான் எபிலியன் குரூப்ல ரெண்டு சப் குரூப் எடுத்தோம். அந்த ரெண்டு சப் குரூப்ல ரைட் கோசெட் லெஃப்ட் கோசெட் ஒரு எலமெண்ட் கண்டுபிடிச்சு பார்க்குறப்ப இதுக்கு வந்து ஈக்குவலாக வரல, ஆனால் இந்த சப் குரூப் ஈக்குவலாக வந்துச்சு. அப்போ இந்த S3ல இந்த சப் குரூப்பை என்னன்னு சொல்லலாம்? நார்மல்னு சொல்லலாம். ஒரு நான் எபிலியன் குரூப்பாக இருக்கிறப்ப அதுல ஒரு சப் குரூப் வந்து சப் குரூப்புக்கு நம்ம கோசெட்ஸ் கண்டுபிடிக்கிறப்ப ரைட் கோசெட்டும் லெஃப்ட் கோசெட்டும் ஈக்குவலா வருதுன்னா அந்த மாதிரி வர்ற சப் குரூப்புக்கு தான் ஒரு பேர் வைக்கிறாங்க, அதுதான் நார்மல் சப் குரூப். அப்போ நார்மல் சப் குரூப்னா எந்த சப் குரூப்புக்குலாம் ரைட் கோசெட்டும் லெஃப்ட் கோசெட்டும் ஈக்குவலா இருக்கோ அந்த சப் குரூப்புக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா நார்மல் சப் குரூப்னு சொல்லுவாங்க. அப்போ நார்மல் சப் குரூப்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்து நார்மல் சப் குரூப்ல அடிக்கடி கேட்ட டிஆர்பி கொஸ்டின்ஸ். நார்மல் சப் குரூப்னா என்னன்னு தெரிஞ்ச பிறகு அதில் இருக்க முக்கியமான தேரம்ஸ் அதுதான் வந்து நமக்கு நிறையா தடவை டிஆர்பி கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அது ஒரு சிம்பிளாக நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம். முக்கியமான இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் இன் நார்மல் சப் குரூப். ஃபர்ஸ்ட் ரிசல்ட் என்ன சொல்லுவாங்கன்னா ஜிபிஏ குரூப். எப்போவுமே இந்த இதை வச்சுக்கலாம். ஜிபிஏ குரூப் என்இசிஏ நார்மல் சப் குரூப்பாக இருக்கணும்னா இது எப்படி சொல்லியிருப்பாங்க ஸ்டேட்மெண்ட் தட் ஜிபிஏ குரூப் என்இசிஏ நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜினா இஃப் G belongs to G, N belongs to N. This implies என்ன சொல்லிருப்பாங்க G N G inverse. இந்த இடத்துல small n வரப்ப இந்த இடத்துல belongs to capital N வரும். இது வந்து அடிக்கடி கேட்ட டிஆர்பி கொஸ்டின். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதாவது let G be a group, let N be a normal subgroup in G if for every G belongs to G, N belongs to N. This implies G N G inverse belongs to கேபிட்டல் N வரும். இந்த ஸ்மால் n இருக்கும் நடுவில், இங்க கேபிட்டல் N இருக்கும், இங்க பிளாங்க்ஸ் 2 இருக்கும். அவங்க எப்படி கேட்டிருப்பாங்க நம்மள கண்டைன்ஸ்
ஈக்குவல் டு அந்த மாதிரி கொடுத்து குழப்பிருப்பாங்க. ஸ்மால் n வர்றப்ப பிளாங்க்ஸ்னு வரும். இதே இந்த இடத்துல கேபிட்டல் n வந்துச்சுன்னா இந்த இடத்துல கண்டிஷன் இஃப் அண்ட் இஃப்னு வரும். இஃப் அண்ட் இஃப் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் இருந்தது இதுக்கு let G be a group, let N be a normal subgroup if and if G belongs to G, N belongs to N. This implies இந்த இடத்துல n கூட தேவையில்லை. G belongs to G, G N G inverse equal to N. ரெண்டாவது கண்டிஷன். இது இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே நமக்கு அடிக்கடி கேட்ட டிஆர்பி கொஸ்டின்ஸ் தான். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஜி ஸ்மால் n எடுத்துக்கிட்டு ஸ்மால் n நடுவில் வர்றப்ப இங்கே பிளாங்ஸ் டு n வரும். கேபிட்டல் n நடுவில் வரப்ப ஈக்குவல் டு என்னன்னு வரும். இந்த இடத்துல இஃப் அண்ட் இஃப் கண்டிஷன் வரும். இங்கே வெறும் இஃப் கண்டிஷன் தான் வரும். இந்த மாதிரி இந்த கண்டிஷன் மட்டும் வச்சுக்கிட்டாலே போதும். ஸ்மால் n வரப்ப பிளாங்ஸ் டு கேபிட்டல் n வரப்ப ஈக்குவல். இதாக வச்சுக்கிட்டாலே நம்ம மறக்க மாட்டோம். இது ஒரு முக்கியமான கான்செப்ட். நார்மல் சப் குரூப்பாக இருக்கிறதுக்கு கண்டிஷன் சொல்லுவோம். அடுத்து மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சப் குரூப் வந்து இஃப் n is a normal subgroup in G னா நம்ம ஏற்கனவே பார்த்த கண்டிஷன் என்னன்னு பார்த்தோம். எவ்ரி லெஃப்ட் கோசெட் ஆஃப் n is equal to அப்ப AH equal AN equal to NA ஒரே வார்த்தையில சொல்லிடலாம். எல்லாத்துக்கும் இந்த இதுதான். let G be a group, let N be a normal subgroup னா if G belongs to G, Gn இதுக்கு if and if இதுக்கு if every right coset equal to left coset of G ன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம மெட்டீரியல் வரிசை எழுதியிருப்போம். அதான் சொல்லியிருக்கோம் நம்ம இப்போ. அடுத்து பார்த்தீங்கன்னா வேற எப்போ நார்மல்னு சொல்லலாம் ஒரு குரூப்பை. இதெல்லாமே எப்போ வந்து ஒரு சப்குரூப்பா நார்மல் சப்குரூப்னு சொல்லலாம்ங்கிறதுக்காண்டி இதை பார்த்துக்கிருக்கோம் ஃபுல்லாக. நாலாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா the product of two right coset is again a right coset. அப்ப ரெண்டு ரைட் கோசெட் எடுத்து ப்ராடக்ட் பார்க்குறப்ப அதுவும் ரைட் கோசெட்டாகவே இருக்குன்னா அப்போ அந்த சப்குரூப் என்ன சொல்லலாம்னு சொல்கிறாங்கன்னா நார்மல்னு சொல்கிறாங்க. இது நாலாவது பாயிண்ட். அஞ்சாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது முக்கியமான பாயிண்ட். அஞ்சாவது பாயிண்ட் the subgroup of index 2 if let n be a subgroup of G then the index of n is 2 னா கண்டிப்பா அந்த சப்குரூப் வந்து நார்மல் சப்குரூப்பாக தான் இருக்கும்பாங்க. அப்போ எந்த சப்குரூப்புக்குலாம் இண்டெக்ஸ் 2 வருதோ அது நார்மல் சப்குரூப் இருக்கும்பாங்க. அஞ்சாவது பாயிண்ட் அப்போ G dot n equal to 2 னா this implies n is normal in G. அப்ப நார்மல் சப் குரூப்புக்கு எப்போ வந்து நார்மல் சொல்லுவாங்க இண்டெக்ஸ் கண்டிப்பா 2 ன்னு வரப்ப கண்டிப்பா நார்மல் சப் குரூப்பா தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 6th பாயிண்ட் if H is a subgroup of order M only in G. அப்ப Hங்கிறது ஒரு Mங்கிற ஆர்டர் கொண்ட சப்குரூப். Gல நிறைய சப்குரூப் இருக்கு. அதுல Hங்கிறது ஒரே ஒன்னு மட்டும் தான் அந்த ஆர்டர் இருக்கு. இந்த சப்குரூப்புமே அந்த ஆர்டர் எக்ஸிஸ்ட் ஆகுனா then we call H is a normal subgroup னு சொல்லலாம்னு சொல்றாங்க. இதுலயும் இதுக்கு பதிலா H is a subgroup of finite order. finite னு வரப்பையும் அது நார்மல் in G ன்னு சொல்லிருப்பாங்க. அப்ப எப்பலாம் நார்மல்ங்கிறது இந்த பாயிண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா every subgroup of abelian group is normal. முக்கியமான பாயிண்ட். every subgroup of abelian group is normal. abelian group is normal. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்ப எந்த ஒரு நான் abelian group-ஓட சப்குரூப் எது எடுத்துக்கிட்டாலும் அது கண்டிப்பா நார்மலா தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து நம்ம நேத்து ஒரு இது பார்த்தோம். சென்டர் டிஃபைன் பண்ணோம். z of G ன்னு சொல்லி. அந்த சென்டர் எப்போதுமே சப்குரூப்பாவா இருக்கும். அது இல்லாம இஸ் ஏ நார்மல் சப்குரூப் நேத்தே சொன்னோம். இஸ் ஏ நார்மல் சப்குரூப் ஆஃப் G. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ சப்குரூப் வந்து எப்போதுமே சப்குரூப் தான். சப்குரூப்ல நார்மல் எடுத்துக்கிட்டாலும் அதே மாதிரி தான். n m நார்மல் சப்குரூப்னு எடுத்துக்கிட்டோம்னா normal subgroup na then this implies n intersection m is also normal in G. is also normal in G.
அப்ப intersection of two normal subgroup is a normal subgroup. The product of two normal subgroup is a normal subgroup னு சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா 10வதுல என்ன சொல்லிருப்பாங்கன்னா let G be a group. Let G be a group. இதுல ரெண்டு குரூப் எடுத்துக்கறாங்க. H N. H is a subgroup of G. N is a normal subgroup of G. அப்ப இது எப்படி ஸ்டேட்மென்ட் சொல்லிருப்பாங்கன்னா let G be a group, H is a subgroup of G, N is a normal subgroup of G, then the product Hn NH is a, this implies NH is a subgroup of G ன்பாங்க. NH is a subgroup of G. இது ஒரு முக்கியமான ரிசல்ட் தான். இந்த மாதிரி நிறைய நம்ம மொத்தம் எத்தனை ரிசல்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு 16 ரிசல்ட் கிட்ட வரும். இதெல்லாம் வந்து நார்மல் சப்குரூப்ல ரொம்ப முக்கியமான ரிசல்ட்ஸ். இதெல்லாம் நீங்க வச்சுக்கணும். இந்த இடத்துல பாக்குறப்ப சப்குரூப் நார்மல் சப்குரூப் எடுத்து ரெண்டுக்கு ப்ராடக்ட் பாக்குறப்ப அது வெறும் சப்குரூப்பா இருக்குன்னு சொல்லுவாங்க. இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி சார். அடுத்து இந்த மாதிரி ரிசல்ட்ல நம்ம எக்ஸசைஸ் क्वेश्चनையும் சேர்த்துட்டோம். ஸ்கெட்சிங் சார் புக்ல இருக்கு எக்ஸசைஸ் क्वेश्चनையும் சேர்த்திருக்கோம். இப்போ நம்ம சொன்ன ரிசல்ட்ல ரொம்ப முக்கியமான ரிசல்ட் தான். இப்போ நம்ம சொல்ல போற ரிசல்ட் முக்கியமான ரிசல்ட் தான். இது நீங்க மெட்டீரியலே இருக்கு. இந்த நம்ம எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றோம்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம சொல்லணும்னு சொல்லியிருக்கோம். அப்படி பாக்குறப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதாவது நம்ம இன்டர்செக்ஷன் இஸ் ஏ சப் நார்மல்னு பார்த்தோம். அதுமாதிரி ப்ராடக்ட் பண்ணாலும் ரெண்டு நார்மல் சப் குரூப் எடுத்துட்டு ப்ராடக்ட் பார்த்தாலும் அதுவும் எப்படி தான் இருக்கும் நார்மல் சப் குரூப்பாக தான் இருக்கும். அதாவது இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ நார்மல் சப் குரூப் இஸ் நார்மல். இந்த பாயிண்ட்ல என்ன சொல்ல வருவாங்கன்னா அடுத்த பாயிண்ட்ல த ப்ராடக்ட் ஆஃப் டூ நார்மல் சப் குரூப் இஸ் ஆல்சோ ஏ நார்மல் சப் குரூப். அடுத்த ஒரு இதில் என்ன சொல்லிருப்பாங்கன்னா ஆர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு 2p then there exists normal subgroup of order p அப்படின்னு ஒரு ரிசல்ட் சொல்லிருப்பாங்க. அதாவது ஆர் ஆஃப் ஜி வந்து 2p இந்த இடத்துல pங்கிறது பிரைம் நம்பர். pங்கிறது பிரைம் நம்பர். அப்ப இந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த இதுக்கு நார்மல் சப் குரூப் இருக்கும் pங்கிற ஆர்டர்லன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னு பாக்குறப்ப நமக்கு தெரியும். இண்டெக்ஸ் பார்த்தாலே தெரியும் நமக்கு. எப்பயுமே வந்து நமக்கு ஆர் ஆஃப் ஜி பை ஆர் ஆஃப் ஹச் இதை தான் வந்து இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். அப்ப ஆர் ஆஃப் ஜி வந்து 2p, ஆர்டர் ஆஃப் சப்குரூப் வந்து p அடிச்சிட்டோம்னா 2. அப்ப இண்டெக்ஸ் 2ன்னு வருது. இண்டெக்ஸ் வந்து 2ன்னு வந்துட்டாலே அந்த சப்குரூப் வந்து என்னன்னு பார்த்தோம் நார்மல் சப்குரூப்னு பார்த்தோம். அந்த ரிசல்ட்டை வச்சு இந்த வந்து நார்மல் சப்குரூப்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து இந்த மாதிரி எக்ஸசைஸ் கொஸ்டின்ல நிறைய கொஸ்டின் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா G be a group, K be a subgroup, H be a normal subgroup. G ங்கிறது group, let G be a group and K be a subgroup of G and H be a normal subgroup of G. எடுத்துக்கிட்டு such that K is properly contained in K and K is properly contained in G. இது என்ன சொல்ல வருவாங்கன்னா G be a group, K be a subgroup of G, H is a normal subgroup of G. இந்த H வந்து K குள்ள இருக்கு. அப்ப இந்த H வந்து K லயும் நார்மலா இருக்கும் அப்படிங்கறதுக்காக இந்த ரிசல்ட் சொல்லுவாங்க. Then this implies H is normal subgroup of G K அப்படின்னு ஒரு ரிசல்ட் சொல்லிருப்பாங்க. இது எக்ஸசைஸ் क्वेश्चन தான். இதெல்லாம் வந்து எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல முக்கியமா தெரிஞ்சனால எடுத்துப்போம். அடுத்து இதே மாதிரி ஒரு ரிசல்ட் என்ன சொல்லிருப்பாங்கன்னா let G be a group, H be a subgroup, N be a normal subgroup. H is a subgroup of
G ன்னு இருப்பாங்க. N is a normal subgroup of G ன்னு இருப்பாங்க. இப்போ என்ன சொல்ல வருவாங்கன்னா இந்த Nங்கிறது நார்மல் சப்குரூப், Hங்கிறது சப்குரூப். இந்த intersection, then this implies N intersection H, that is H intersection N is normal subgroup in H ன்னு இருப்பாங்க. H intersection N is normal subgroup in H. அப்ப இந்த மாதிரி क्वेश्चंसலாம் எக்ஸர்சைஸ் क्वेश्चंसலாம் கேட்டிருக்காங்க நமக்கு. அதனால தான் வந்து சொல்லிருக்கோம். இந்த மாதிரி ஆவச்சுக்கலாம் நம்ம ஈஸியா. அப்ப இந்த இன்டர்செக்ஷன் வந்து இந்த Hல நார்மலா இருக்கும். இது வந்து நார்மல் சப்குரூப், இது சப்குரூப். இன்டர்செக்ஷன் வந்து நார்மல் இன் H ன்னு சொல்லிருப்பாங்க. இது ஒரு முக்கியமான ரிசல்ட் தான். அடுத்து இந்த ரிசல்ட் வந்து நமக்கு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இப்ப பார்க்க போற ரிசல்ட். H is a subgroup of G. H is a subgroup of G. N is a normal subgroup of G. இருந்துச்சுன்னா then NH. NI H க்கு ப்ராடக்ட் பார்க்கிறது. Hn லைட்னா Hn is a subgroup of G. Product of subgroup and normal subgroup is again a subgroup னு சொல்றாங்க. Hn is a subgroup of G னு சொல்லிருப்பாங்க. அடுத்து இந்த Nங்கிற நார்மல் சப்குரூப் G க்கு நார்மல், அது இல்லாம Hn க்கு நார்மலா இருக்கும்னு சொல்லிருப்பாங்க. N is a normal subgroup of G. N is a normal subgroup of Hn. Sorry, N is a normal subgroup of Hn. இது ஒரு முக்கியமான ரிசல்ட் தான். இதுக்கு அடுத்த வர ரிசல்ட் தான் நமக்கு 2019ல கேட்ட டிஆர்பி क्वेश्चन. 2019ல கேட்டிருந்தாங்க டைஹெட்ரல் குரூப். இது எக்ஸர்சைஸ் क्वेश्चन தான். நம்ம மெட்டீரியல்ல எழுதி இருப்போம். நம்ம மெட்டீரியல்ல பாத்தீங்கன்னா இது அந்த மெட்டீரியல் நம்ம இப்ப எழுதுன மெட்டீரியல் இல்ல. 2019 டிஆர்பிக்கு முதல்ல எழுதின மெட்டீரியல் தான். அப்படியே ஐஎன் கிருஷ்ணன் சார் புக் வச்சு அப்படியே வரிசையா ஐஎன் கிருஷ்ணன் சார் புக் இருக்கு எல்லாரும் ரிசல்ட் எழுதுறதுல அந்த क्वेश्चन முக்கியமா தெரிஞ்சிருச்சு. அதனால அதை எழுதுறோம். அது நமக்கு क्वेश्चनே கேட்டிருந்தாங்க. மெட்டீரியல்ல பார்த்தா உங்களுக்கு இருக்கும். டைஹெட்ரல் குரூப். அப்ப டைஹெட்ரல் குரூப் வந்து இப்படி நம்ம क्वेश्चन எப்படி கேட்டிருந்தாங்க, let G be a group of the form, let G be a group of the form xi yj I equal to 0, அதுக்கு அடுத்து கமா I, j equal to 0, 1 to up to n minus 1 ன்னு கொடுத்திருப்பாங்க. அடுத்து xi yj equal to xi1 yj1 if and if I equal to I dash j equal to j dash. இந்த மாதிரி கண்டிஷன் கொடுத்துட்டு இந்த இடத்துல x square equal to yn equal to identity element e ன்னு கொடுத்திருப்பாங்க. for n greater than 2 xy equal to y inverse x. இது அப்படியே क्वेश्चनல கொடுத்துட்டாங்க. let G be a எப்படி கொடுத்தாங்க, let G be a group of the form xi yj I equal to 0 ன்னு கொடுத்துட்டு then G is a dash அப்படினு क्वेश्चन கேட்டாங்க. அப்படியே நம்ம எக்ஸர்சைஸ்ல பாத்தீங்கன்னா எக்ஸர்சைஸ்ல மேல அப்படியே டாப்ல இருக்கும் ஐஎன் கிருஷ்ணன் சார் புக்ல. இது என்னன்னு பாத்தீங்கன்னா G is a non-abelian group of order 2n அப்படிங்கிறது ஆன்சர். G is a non-abelian group of order 2n. இது வந்து ஆன்சர். இது வந்து எக்ஸர்சைஸ் क्वेश्चन நம்ம மேக்ஸिमम பாத்துக்க மாட்டோம். மெட்டீரியல் எழுதிரணும். மெட்டீரியல் இருக்கு, அதனால தான் சொல்றது மெட்டீரியலுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டும் நல்லா படிச்ச பிறகு நம்ம புக்கை ரெஃபர் பண்ணலாம். நம்ம புக்கை வச்சு தான் எழுதிருக்கோம். பல டிஆர்பி क्वेश्चन பார்த்தோம். நம்ம ரெஃபர் பண்ணி எழுதுறதுனால நம்ம மெட்டீரியல் நல்லா படிச்சாலே உங்களுக்கு ஓரளவுக்கு போதுமானது. அதுக்கடுத்து நம்ம ஐஎன் கிருஷ்ணன் சார் புக்கை நல்லா பேஜ் பை பேஜா பாருங்க. நம்ம வீடியோலயும் ஐஎன் கிருஷ்ணன் சார் புக்ல எக்ஸாம்பிள் எல்லாமே நம்ம சொல்லிட்டு தான் இருக்கும். அந்த நார்மல் சப் குரூப்புக்கு சொன்ன எக்ஸாம்பிள்லாம் அவர் முதல் சொல்லியிருப்பாரு. அந்த எக்ஸாம்பிள் தான் முதல் பார்த்தோம். இதுக்கடுத்து இந்த டைஹெட்ரல் குரூப்ல இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, இந்த டைஹெட்ரல் குரூப்போடைய சென்டர், the center of டைஹெட்ரல் குரூப் z of g equal to e ன்னு வரும். இல்லாட்டி larger than e. இந்த ரெண்டும் ஆயா இருக்கும். e எப்ப இருக்குன்னா n is odd. இது எப்ப வரும்னா n is even. அப்ப டைஹெட்ரல் குரூப்னா the order of it is a non-abelian group of order 2n அப்படிங்கறத ஆவச்சுக்கிறீங்க. non-abelian group of order 2n. அதுக்கு அடுத்து டைஹெட்ரல் குரூப் உடைய சென்டர் z of g அது வந்து ஐடென்டிட்டி எலிமெண்ட் மட்டும் இருக்கும்.
இல்ல ஐடென்டி கண்டினியூ பெருசா இருக்கும். ஐடென்டி எலமெண்ட் மட்டும் வந்துச்சுன்னா n is odd நம்பரா இருக்கிறப்ப ஐடென்டி எலமெண்ட் மட்டும் வரும். n is even நம்பரா இருக்கிறப்ப e காட்டிலையும் பெருசா இருக்கும் சென்ட்ரல் செட்னு சொல்லியிருப்பாங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட் தான் டைஹெட்ரல் குரூப்பை பொறுத்தளவுக்கு. இதுவும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா டைஹெட்ரல் குரூப் பார்த்துட்டோம். இதெல்லாம் வந்து நார்மல் சப் குரூப்ல இருக்க முக்கியமான தியரம்ஸ் தான், முக்கியமான பாயிண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா டைஹெட்ரல் குரூப் உங்களோட கேட்டிருந்தாங்க, அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ இப்போ நார்மல் சப் குரூப்பில் நம்ம மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் பரவாயில்லாம ரிசல்ட் பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோசன் குரூப். கோசன் குரூப்பை பொறுத்தளவுக்கு நார்மல் சப் குரூப் தெரிஞ்சுன்னா அதுக்கு அடுத்து அப்படியே கோசன் குரூப் சொல்லுவாங்க. நம்ம நார்மல் சப் குரூப் நம்ம டீட்டெயிலே பார்த்துட்டோம், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதான் நம்ம சொல்லிட்டோம், கொஞ்சம் சொல்லியிருக்கோம், அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து கோசன் குரூப். கோசன்னாலே நமக்கு டிவிஷன் தெரியும். கோசன்னாலே நமக்கு டிவிஷன் தெரியும். கோசன் குரூப்னு சொல்லலாம், இல்லாட்டி ஃபேக்டர் குரூப்னு கூட சொல்லலாம். அதுமாதிரி நார்மல் சப் குரூப் வேற பேர் இருக்கு. நார்மல் சப் குரூப்புக்கு இன்வேரியன்ட் சப் குரூப் அப்படின்னு சொல்லலாம். நார்மல் சப் குரூப்பை இன்வேரியன்ட் சப் குரூப், செல்ஃப் கான்ஜுகேட் சப் குரூப், செல்ஃப் கான்ஜுகேட் சப் குரூப் சொல்லலாம். அடுத்து நார்மல் டிவைசர் ஆஃப் ஏ சப் குரூப், நார்மல் டிவைசர் ஆஃப் ஏ சப் குரூப்னு கூட சொல்லலாம். நார்மல் சப் குரூப்புக்கு இன்வேரியன்ட் சப் குரூப் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதை நம்ம வெளியில் கொடுத்துருப்போம், பார்த்துக்கோங்க. கோசன் குரூப்னாலே டிவிஷன். அப்போ லெட் G be a group, H be a normal subgroup னு எடுத்துக்கிறோம். பெரும் சப்குரூப் இல்ல, H be a normal subgroup of G, H be a normal subgroup of G, then G bar H, G by H is a group, is a group under multiplication. இந்த குரூப்புக்கு பேர் தான் கோசன் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு குரூப்பையும் ஒரு நார்மல் சப் குரூப்பையும் எடுத்துக்கிட்டு உருவாகுறது தான் கோசன் சப் குரூப். இந்த இடத்துல சப் குரூப்ங்கிறது நார்மல் சப் குரூப் தான், அது மெயினான பாயிண்ட். அப்போ இந்த டிவிஷன்ல வருது. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? ஜிபைஹெச்ல இருக்க அந்த குரூப்ல இருக்க எலமெண்ட்ல எந்த ஃபார்ம்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிபைஹெச்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, கோசன் குரூப்ங்கிறது செட் ஆஃப் ஆல் cosets of a subgroup H in G. அப்ப பாருங்க, இந்த G by H ங்கிற எலிமெண்ட்ல என்னங்க அப்படின்னா கோசெட்ஸ். நம்ம ஒரு சப்குரூப் இருக்குன்னா அந்த சப்குரூப்புக்கு என்ன செய்யலாம்? கோசெட்ஸ் கண்டுபிடிக்கலாம். ரைட் கோசெட் கண்டுபிடிக்கலாம், லெஃப்ட் கோசெட் கண்டுபிடிக்கலாம், பார்த்துருக்கோம் நம்ம அதை. அந்த கோசெட்ஸ் எல்லாம் நம்ம ஒரு செட்டா எடுத்து வச்சோம்னா அதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்கன்னா கோசன் குரூப், G by H அப்படிம்பாங்க. அப்ப அந்த G by H இருக்க எலிமெண்ட் எல்லாமே கோசெட்ஸ். இந்த G by H இருக்க எலிமெண்ட் எல்லாமே என்ன வரும்? கோசெட்ஸ். அப்ப G by H set of all cosets of a subgroup H in G is a group under coset multiplication. Under coset multiplicationல இது குரூப்பா ஃபார்ம் ஆகும். அந்த குரூப்புக்கு பேர் தான் கோசன் குரூப் இல்லாட்டி ஃபேக்டர் குரூப்னு சொல்லுவாங்க. அப்ப இதுல இருக்க எலிமெண்ட் எல்லாம் கோசெட்ஸா இருக்கும். அப்ப H என்னவா இருக்கும்? கோசெட்டா இருக்கும். அந்த H தான் இந்த ஃபேக்டர் குரூப்புக்கு ஐடென்டி எலிமெண்டா இருக்கும். அப்ப ஐடென்டி ஆஃப் G by H equal to H. அப்ப இந்த கோசன் குரூப்போட ஐடென்டி எலிமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா H ன்னு சொல்லுவாங்க. இந்த கோசன் குரூப்போடைய ஐடென்டி எலிமெண்ட் H. அப்ப கோசன் குரூப்னா ஒரு குரூப் ஒரு நார்மல் சப் குரூப் எடுத்து அந்த நார்மல் சப் குரூப்போடைய கோசெட்ஸை ஃபுல்லா ஒரு செட்டா கன்சிடர் பண்ணோம்னா அந்த செட்டை தான், அந்த செட்டு வந்து மல்டிப்ளிகேஷன்ல கோசெட் மல்டிப்ளிகேஷன்ல குரூப்பா ஃபார்ம் ஆகும். அந்த குரூப்புக்கு பேர் தான் கோசன் குரூப்னு சொல்லுவாங்க. இந்த கோசன் குரூப்ல இருக்க சில முக்கியமான தியரம்ஸ். இந்த கோசன் குரூப்பை வந்து நம்ம
இந்த கோசன் குரூப்போட ஆர்டர் கண்டுபிடிக்கலாம். ஆர்டர் ஆஃப் கோசன் குரூப், ஆர்டர் ஆஃப் கோசன் குரூப் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் G by ஆர்டர் ஆஃப் H. அப்போ கோசன் குரூப்புக்கு ஆர்டர் வேணும்னா ஆர்டர் ஆஃப் G by ஆர்டர் ஆஃப் H எப்பனா if G is finite group. if G is finite இருக்கிறப்ப இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கோசன் குரூப்புக்கு ஆர்டர் கண்டுபிடிக்கலாம். இது ஒரு பாயிண்ட். அடுத்து the subgroup of G is normal if and if G by H is, அப்ப ஒரு a subgroup H is normal in G. எப்ப வந்து சப்குரூப்பை நார்மல் சப்குரூப்னு சொல்லலாம்னு சொல்றாங்கன்னா G by H is, G by H வந்து குரூப் அண்டர் மல்டிப்ளிகேஷன் இருந்தா போதும். G by H of all its left coset forms a group under multiplication அப்படின்னு சொல்லுவாங்க. குரூப் அண்டர் அப்ப இந்த கோசெட்ஸ் வந்து குரூப்பா ஃபார்ம் ஆச்சுனாலே அப்ப கண்டிப்பா அந்த ஹச்சிங்கிறது அதான் முதல்ல டெஃபினிஷன்லயே பார்த்தோம். G by H வந்துட்டாலே நார்மல் சப் குரூப்னு பார்த்தோம். அப்ப இங்க கண்டிப்பா அது குரூப்பா ஃபார்ம் ஆனா தான் கோசன் குரூப்னே சொல்லுவோம். அப்ப இந்த குரூப்பா ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அந்த ஹச்சிங்கிறது கண்டிப்பா என்னவா தான் இருக்கும், நார்மலா தான் இருக்கும். அதுக்காக இந்த குரூப் சொல்லுவோம், இந்த இது சொல்ல வருவாங்க. அதுக்கடுத்து இருக்கிறது கொஞ்சம் முக்கியமான ரிசல்ட் நம்ம பார்க்க போறது. G by H is cyclic. G by H is abelian. அதாவது கோசன் குரூப் இஸ் சைக்கிளிக். எப்ப சைக்கிளிக்கா இருக்கும்? கோசன் குரூப் இஸ் abelian. எப்ப abelian இருக்கும்னா கோசன் குரூப் எப்ப சைக்கிளிக்கா இருக்கும்? G is சைக்கிளிக்கா இருந்துச்சுன்னா. அப்ப the group G is cyclic na, then the quotient group G by H is also cyclic. G by H is abelian. எப்ப abelian இருக்கும்னா G is abelian na, G is abelian வரப்ப then G by H is abelian. G is abelian na, then G by H is abelian. இது முக்கியமான ரிசல்ட். எப்ப வந்து quotient group cyclic இருக்கும்னா G cyclic இருக்கப்ப quotient group cyclic, G abelian இருக்கப்ப ஆனா converse is not true. Converse is not true னு சொல்லுவாங்க ஒரு பாயிண்ட். அப்ப இதெல்லாம் வந்து நம்ம கோசன் குரூப்ல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ். அப்ப கோசன் குரூப்னா என்ன, நார்மல் சப் குரூப் தெரிஞ்சாதான் கோசன் குரூப் நமக்கு தெரியும். அப்ப இதெல்லாமே ஒன்னொன்னு ரிலேஷன். அப்ப அந்த கோசன் குரூப் தெரியணும்னா நார்மல் சப் குரூப்பும் தெரியணும், கோசெட்ஸும் தெரியணும். எதனால கோசன் குரூப்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாமே கோசெட்ஸ் தான். அதனால அப்ப அந்த நம்ம குரூப்ல வரிசையா ஒவ்வொரு கான்செப்டுமே இன்டர் ரிலேட்டடா இருக்கு. அதனால நீங்க வரிசையா எல்லாத்தையும் ஆக வச்சுக்கிட்டு அப்படியே கோர்வையா படிச்சுட்டே இருந்தீங்கன்னா குரூப் ஈஸியா வந்துடும். குரூப் ஈஸியா வந்துருச்சுன்னா ரிங்ஸ் அப்படியே கொஞ்சம் மாற்றிருப்பாங்க, அவ்வளோதான். இது குரூப் நல்லா கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரிங்ஸ் கான்செப்ட் நல்லா ஈஸியா வந்துடும். அடுத்த இதுல இன்னொரு ரிசல்ட், முக்கியமான ரிசல்ட் மாதிரி தெரிஞ்சு எக்ஸசைஸ் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா G is non-abelian. G is non-abelian group. அது இல்லாம ஆர்டர் ஆஃப் G ஈக்குவல் டு P கியூப். Pங்கிறது பிரைம் நம்பர். அதாவது G is a non-abelian groupனு சொல்லிட்டாங்க. அது இல்லாம ஆர்டர் ஆஃப் G ஈக்குவல் டு P கியூப்னா then center of G has exactly P elements. Then center of G has exactly P elements சொல்லுவாங்க. இது முக்கியமான ரிசல்ட். அதாவது ஆர்டர் ஆஃப் G நான் abelian குரூப்பா இருந்து அதோட ஆர்டர் P கியூப் பிரைம் நம்பர் கியூபா இருந்துச்சுன்னா இந்த குரூப்போட சென்டர்ல கண்டிப்பா எத்தனை எலிமெண்ட்ஸ் தாங்க இருக்கணும்? P எலிமெண்ட்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஆர்டர் ஆஃப் G ஈக்குவல் டு 27 னா then Z of G, center of G has 3 elements. இதனால எப்படி எழுதலாம்? 3 கியூப் பிரைம் கியூப் எழுதலாம், P கியூப். அப்ப இந்த மாதிரி சொல்லிருப்பாங்க. இது முக்கியமான ரிசல்ட் தான். அப்ப இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோசன் குரூப்பை பொறுத்தளவுக்கு இருக்கிறது முக்கியமான ரிசல்ட். அப்ப நார்மல் சப் குரூப் பார்த்தோம், அடுத்து கோசன் குரூப்ஸ் பார்த்தோம். இப்போ இந்த கோசன் குரூப் நம்ம சொன்ன பாயிண்ட்ஸ் புரியாட்டி கூட கோசன்ல இப்போ ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளத்தோட இந்த நம்ம நார்மல் சப் குரூப்பையும் கோசன் குரூப்ஸும் முடிச்சுக்கலாம்.
இந்த ஒரே ஒரு ப்ராப்ளத்தோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, let g equal to a square a cube a power 4 a power 5 a power 6 a power 7 a power 8 equal to e. இந்த சைக்கிளிக் குரூப் நம்ம பார்த்தோம். சைக்கிளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் 8 எலமெண்ட்ஸ் வரப்ப இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம். நம்ம இது வந்து இல்லாமல் அது இல்லாமல் இது வந்து எபிலியன் குரூப்பாகவும் இருக்கும். எபிலியன் குரூப்பாகவும் இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா H1ங்கிறது சப் குரூப் a ஸ்கொயர் a பவர் 4 a பவர் 6 a பவர் 8 ஈக்குவல் டு e. H2ங்கிறது a பவர் 4 a பவர் 8 ஈக்குவல் டு e. இந்த ரெண்டு சப் குரூப் எடுத்துக்கிறோம். இது வந்து சப் குரூப் ஆஃப் எபிலியன் குரூப். அப்போ சப் குரூப் ஆஃப் எபிலியன் குரூப் இஸ் நார்மல்னு பார்த்துருக்கோம். அதனால இது ரெண்டுமே எப்படி இருக்கும்? நார்மல் சப் குரூப்பாக இருக்கும். நம்ம ஒரு ரிசல்ட் பார்த்தோம். a subgroup of abelian group is normal. அந்த ரிசல்ட் வச்சு இது abelian group ஈஸியா செக் பண்ணலாம். காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்கும். a cube a பார்க்கறப்ப நமக்கு a ஸ்கொயர் a cube equal to a5. இதுவே நம்ம a cube a ஸ்கொயர்னு பார்த்தாலே என்னதான் வரும்? a5 தான் வரும். அதனால காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அதனால abelian group தான் அது. அப்போ இந்த சப்குரூப் ஆஃப் எபிலியன் குரூப் இஸ் நார்மல். அப்போ இதை வச்சு நம்ம என்ன செய்யணும்னா கோசன் குரூப் ஃபார்ம் பண்ணலாம். கோசன் குரூப் ஃபார்ம் பண்ணோம்னா முதல் கோசட்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்ம கோசட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கணும். அப்போ இந்த H1னால கோசட்ஸ் கண்டுபிடிக்கிறப்ப அதில் எத்தனை டிஸ்டிங் கோசட்ஸ் இருக்குன்னு முதல் தெரிஞ்சுக்கணும். அப்போ இதில் g ஓவர் H1 ஓவர் g இண்டெக்ஸ் பார்த்தாலே போதும். அப்போ ஆர்டர் ஆஃப் g பை ஆர்டர் ஆஃப் H1. அப்போ 8/4 ஈக்குவல் டு 2 டிஸ்டிங் கோசட்ஸ் வரப்போகுது H1க்கு. அப்போ 2 டிஸ்டிங்ஸ் வரப்போ H1 முதல் கோசட்டாக இருக்கும். a ஸ்கொயர் a4 a6 a8. அடுத்து இந்த ஜீரோ எலமெண்ட் எடுத்து ஒவ்வொன்றா பார்ப்போம். அப்போ a a வச்சு போயிருந்தீங்கன்னா a கியூப் a5 a7 a9 வரப்போ திருப்பி எதுக்கே வந்துருங்க, ஏக்கே வந்துடும். 8ஓட மல்டிபிள்ஸ் எல்லாமே ஈன்னு வரும். a9 வரப்போ ஏன்னு வரும். இதுக்கு அடுத்து நீங்க a ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா திருப்பி பார்க்குறப்ப கிடைச்சதே தான் கிடைக்கும். ரெண்டே நமக்கு ரெண்டு டிஸ்டிங் கோசட்ஸ் தான் இருக்குன்னு பார்த்துட்டோம். அப்போ இதுதான் ரெண்டு தான் டிஸ்டிங் கோசட்ஸ் ஆஃப் H1. அப்போ therefore the quotient group formed by the H1 equal to என்ன சொல்லாங்க, H1 into AH1. அப்போ இதைத்தான் வந்து இந்த செட் ஆஃப் ஆல் கோசட்ஸ்ன்னு சொன்னோம். இதே H2 எடுத்துக்கிட்டீங்கன்னா H2 இண்டெக்ஸ் ஆஃப் g ஓவர் H2 பார்த்தீங்கன்னா 8/2 ஈக்குவல் டு 4 கிடைக்கும். 4 டிஸ்டிங் கோசட்ஸ் கிடைக்கும். அப்போ H2வே முதல் கோசட்டாக இருக்கும். H2 ஈக்குவல் டு a4 a8. அடுத்து கோசட்ஸ் டிஸ்டிங் கோசட் கண்டுபிடிக்க. அப்போ a வச்சு பெருக்கும். முதல் a வச்சு பெருக்கிறப்ப a வந்து 0 எடுத்துட்டு இருக்கும். a5 a9 வரப்ப a வரும். அடுத்து a ஸ்கொயர் H2 a ஸ்கொயர் பார்க்குறப்ப இதோட ஒன்றா கூட்டினா போதும். அப்போ a6 a ஸ்கொயர். அடுத்து a கியூப் H2 இதோட ஒன்று கூட்டினீங்கன்னா a7 a கியூப். இப்போ இதுக்கு அடுத்து பார்க்குறப்ப மொத்தம் நமக்கு 4 டிஸ்டிங் கோசட்ஸ் தான். 1 2 3 4 கிடச்சிருச்சு. இதுக்கடுத்து திருப்பி இதே தான் வரும். அப்போ இதனால உருவாக்கக்கூடிய கோசன் குரூப் g bar H2 ஈக்குவல் டு இந்த கோசட்ஸ் எல்லாம் செட்டாக எடுத்துட்டோம்னா அதான் வந்து g bar H2 a H2 a ஸ்கொயர் H2 a கியூப் H2. அப்போ இதுதான் வந்து கோசன் குரூப் ஃபார்ம்ட் பை a சப் குரூப் H1 அண்ட் H2ன்னு சொல்லுவோம். ஈஸியான கான்செப்ட் தான். அப்போ நார்மல் சப் குரூப் கோசன் குரூப் பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நம்ம வீடியோஸும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. அடுத்ததில் பெர்முடேஷன் குரூப் அண்ட் ஹோமோமார்பிசம் பார்க்கலாம்.